ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு தி சேனல் லேர்ன் சிஏ வித் யூனிவர்ஸ். ஸோ அந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம், என்ன சாப்டர் பார்க்க போகிறோம் அப்படின்னா வேல்யூ ஆஃப் சப்ளை. ஓகே, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான சாப்டர், எனக்கு ரொம்ப பிடிச்ச சாப்டர். பிகாஸ் நான் ஒரு ஃபார்மேட் மாதிரி க்ரியேட் பண்ணிட்டேன். ஐசி புக்கு வந்து லைன் பை லைனாக படித்து என்னென்னலாம் ஆட் பண்ண சொல்கிறாங்க, என்னென்னலாம் லெஸ் பண்ண சொல்கிறாங்க அப்படிங்கிறத லைன் பை லைனாக படித்து ஃபார்மேட் க்ரியேட் பண்ணிட்டேன். ஸோ இந்த ஃபார்மேட் வச்சு நம்ம என்ன இல்லஸ்ட்ரேஷன் நான் ட்ரை பண்ணாலும் எனக்கு ஆன்சர் வந்துச்சு. ஸோ அதனால தான் உங்களுக்கும் ஷேர் பண்ணுறோம். ஓகே கைஸ், ஸோ இந்த ஃபார்மேட்டை நீங்கள் பாருங்கள். கண்டிப்பாக உங்களால் எந்த டைப் ஆஃப் சம்ஸ் கூட உங்களால் சால்வ் பண்ண முடியும். ஓகே, எண்ட் வரைக்கும் பாருங்கள். என்னென்னலாம் எடுக்கக்கூடாதுன்னு கூட நான் கடைசியில் சொல்லியிருக்கேன். ஓகே, உங்களுக்கு ஏதாவது நோட்ஸ் வேணும்னா டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ தட் நான் போடுற வீடியோ உங்களுக்கு ஃப்ரீக்வெண்ட்டாக பாப்பப் ஆகும். ஓகே ஓகே கைஸ், ஸோ நெக்ஸ்ட் என்னென்னா வேல்யூ ஆஃப் சப்ளை. கண்டென்ட் கூட போகலாம். ஓகே, சி ஸோ வேல்யூ ஆஃப் சப்ளை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஜஸ்ட்டு இது நம்ம எவ்வளோ வேல்யூக்கு நம்ம ரேட் அப்ளை பண்ணணும், அவ்வளோதான் கைஸ். ஸோ எவ்வளோ வேல்யூக்கு நம்ம ரேட் அப்ளை பண்ண போகிறோம், ஜிஎஸ்டி அப்படிங்கிறது தான் கண்டுபிடிக்கணும். ஓகே, அது எப்படின்னா ஃபஸ்ட்டு என்ன கன்சிடரேஷன், சப்ளை என்ன, அந்த வேல்யூ என்ன அப்படிங்கிறது தான் அந்த டிரான்சாக்ஷன் வேல்யூ அப்படிங்கிறது. ஓகே, மை காட், சாரி கைஸ், ஐ டிடன்ட் see that. ஓகே, டிரான்சாக்ஷன் வேல்யூ. ஸோ இந்த டிரான்சாக்ஷன் வேல்யூ இருக்கு இல்லையா, ஸோ என்ன வேல்யூக்கு நம்ம வந்து அந்த சப்ளை வந்து பண்ணுறாங்க அப்படி. ஸோ நெக்ஸ்ட் என்னென்னா என்னென்னலாம் வந்து இன்க்ளூட் பண்ண போகுது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். சி கைஸ், ஸோ என்னெல்லாம் இன்க்ளூட் ஆக போகுதுன்னு பார்க்கலாமா. இன்க்ளூட்ஸில் என்னென்ன வருதுன்னா டேக்ஸ், டியூட்டிஸ், செஸ், ஃபீஸ். ஓகே, ஸோ டேக்ஸ், டியூட்டிஸ், செஸ், ஃபீஸ். ஓகே, சி நெக்ஸ்ட் என்னென்னா தேர்ட் பார்ட்டிக்கு டிரான்சாக்ஷன் பண்ணுது. அடுத்தது இன்சிடென்டல் எக்ஸ்பென்சஸ். ஸோ இன்சிடென்டல் எக்ஸ்பென்சஸ் என்னென்னலாம் வரும் அப்படின்னா கமிஷனு, பேக்கிங் சார்ஜஸ், இன்ஸ்பெக்ஷன், சர்டிஃபிகேஷன் சார்ஜஸ்ஸு, அப்புறம் வந்து இன்ஸ்டாலேஷன் டெஸ்டிங் சார்ஜஸ்ஸு, அப்புறம் வெயிட்மெண்ட் சார்ஜஸ், லோட் பண்ணுற அந்த சார்ஜஸ்ஸு, அப்புறம் டிசைனிங் பண்ணுற சார்ஜஸ், டெலிவரி, அதாவது கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் டெலிவரி பண்ணுற சார்ஜஸ், இது எல்லாமே இன்சிடென்டல் எக்ஸ்பென்சஸில் வரும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் என்னென்னா அவுட்வார்ட் ஃப்ரைட்ஸ் டிரான்சிட் இன்சூரன்ஸ். ஸோ இதுவும் என்னென்னா இந்த இன்க்ளூடில் வரும். ஓகே, ஸோ இதெல்லாம் நம்ம எதுக்காக பண்ணிகிட்ருக்கோம், இதெல்லாம் எதுக்காக நம்ம இன்க்ளூட்குள்ளே பார்த்துட்ருக்கோம், ஆட் பண்ணணும். ஓகே, நெக்ஸ்ட் என்னென்னா இன்ட்ரெஸ்ட்டு, லேட் ஃபீ, பெனால்ட்டி, இது எல்லாமே. ஓகே, இதெல்லாம் என்ன பண்ணணும், ஆட் பண்ணணும். அடுத்தது சப்சிடிஸ் லிங்க் வித் ப்ரைஸ். இதான் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். சப்சிடிஸ்ன்னு கொடுத்து ப்ரைஸ்னால் மட்டும்தான் நம்ம ஆட் பண்ணணும். ஓகே, நெக்ஸ்ட் திங் வந்து இன்ட்ரெஸ்ட் ஃபார் டிலேடு பேமெண்ட். ஸோ இந்த மாதிரி கொடுத்தாங்கன்னா நம்ம இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும்ப்பா. ஓகே, நல்லா பார்த்துக்கோங்க, கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள். இன்ட்ரெஸ்ட் இருக்கும் இல்லையா, ஸோ அந்த இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் ஓகே டிவைடட் பை 100 + taxable rate. 100 + taxable rate. ஸோ வாட் எவர் 5% or 6% சம்திங். ஸோ அந்த taxable rate இருக்கு இல்லையா, ஸோ அதை 100ஓட ஆட் பண்ணி டினாமினேட்டரில் வச்சு மல்டிப்ளை பை 100 போட்டோன்னா என்ன அமௌண்ட் டிலே பேமெண்ட்டுக்கு அந்த இன்ட்ரெஸ்ட்டுக்குன்னு தெரிஞ்சிடும். ஸோ அதை நம்ம என்ன பண்ணணும், ஆட் பண்ணணும். ஸோ இவ்வளோதான் கைஸ். ஸோ இவ்வளோதான் என்னென்னா இது எல்லாமே என்ன பண்ணணும், நம்ம இந்த டிரான்சாக்ஷன் வேல்யூவோட ஆட் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ இதெல்லாம் வந்து நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கிறதுனா, நான் ஈஸியாக கொஞ்சம் காமெடி பண்ணி ஒரு சென்டென்ஸ் வந்து நான் வச்சுருக்கேன். ஓகே, ஸோ அதை வச்சு நம்ம இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கலாம். ஐ பிளே இன் பிடி பீரியட். ஓகே, ஐ பிளே இன் பிடி பீரியட். வால்ரஸ் லவ்ஸ் கேட்ஸ் அண்ட் டாக்ஸ். வால்ரஸ் அப்படின்னா அதுவும் ஒரு அனிமல் தான். உங்களுக்கு தெரியலனா ஜஸ்ட்டு வாட்ஸ்அப்பில் இருக்க மீட்டா ஓப்பன் பண்ணி வால்ரஸ் அனிமல் பிக்சர் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேளுங்க, வரும். ஸோ வால்ரஸ் அனிமல் இருக்கு இல்லையா, ஸோ அது வந்து கேட்ஸும் டாக்ஸும் லவ் பண்ணுது அப்படின்னு சொல்லி வச்சுக்கோங்க. நான் ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு தானே. ஓகே, இப்போது ஐ பிளேல ஐயும், பிடியில் வந்து பியும், பிடியும், அண்ட் தென் வந்து வால்ரஸில் டபிள்யூவும், லவ்ஸில் எல்லும், கேட்ஸில் சி அண்ட் டாக்ஸில் டி. ஓகே, இதில் ஐக்கும் கேட்ஸுக்கும் டாகுக்கும் மட்டும் ஸ்கொயர் வச்சுக்கலாம். ஓகே, ஸோ இதெல்லாம் எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் பார்க்குமா. ஃபஸ்ட்டு ஐ இருக்கு இல்லையா, ஐக்கு ஸ்கொயர் இருக்குது. இட் ஐ கிளியர் கைஸ். what color I can choose. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு சி இந்த ஐ இருக்கு இல்லையா, அந்த ஸ்கொயர் இருக்கு இல்லையா, ஸோ அந்த ஐ ஸ்கொயருக்கு என்னென்னா ஃபஸ்ட்டு இன்ஸ்பெக்ஷன், இன்ஸ்டாலேஷன். ஓகே, இன்ஸ்பெக்ஷன் அண்ட் இன்ஸ்டாலேஷன். ஐக்கு என்னது, இன்ஸ்பெக்ஷன் அண்ட் இன்ஸ்டாலேஷன். பிடி பீரியடுக்கு என்னதுன்னா பேக்கிங்கும் டெஸ்டிங்கும். பேக்கிங் டெஸ்டிங், இன்ஸ்டாலேஷன், இன்ஸ்பெக்ஷன், பேக்கிங், டெஸ்டிங். வால்ரஸில் இருக்க டபிள்யூக்கு வெயிட். ஸோ வால்ரஸ் அனிமல் வெயிட்டாக தான் இருக்கும், நல்லா குண்டாக இருக்கும். நீங்கள் பார்த்துருப்பீங்க டாம் அண்ட் ஜெர்ரியில். அண்ட் தென் மூக்கில் வந்து வாலிபால் பாலை வந்து ரொட்டேட் பண்ணி விளாடும் அந்த அனிமல் கூட. ஸோ அதான் வால்ரஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ அது ரொம்ப வெயிட்டாக இருக்குமா, அதனால ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ வெயிட்மெண்ட் சார்ஜஸ். எல்லுக்கு வந்து லவ்ஸ்க்கு வந்து லோடிங். ஓகே,
ஸோ லவ்ஸுக்கு வந்து லோடிங். அண்ட் தென் வந்து டி ஸ்கொயர் வந்து டிசைனிங் அண்ட் டெலிவரி. சி ஸ்கொயருக்கு வந்து கமிஷன் அண்ட் சர்டிஃபிகேஷன் சார்ஜஸ். ஓகே, ஸோ இது எல்லாமே நம்ம பார்த்தோம் இல்லையா. ஐ பிளே இன் பிடி பீரியட், வால்ரஸ் லவ் கேட்ஸ் அண்ட் டாக்ஸ். இது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஐசிடிக்கு மட்டும் ஸ்கொயர். ஸோ இதை ஓவராலாக அது பார்க்குறப்போ உங்களுக்கு என்னென்னலாம் வந்து ஆட் பண்ணணும் அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம்னா என்னென்னலாம் வந்து லெஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி இந்த ஃபார்மேட் பார்க்கலாம். ஓகே, ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது அவ்வளோ ஈஸியான சாப்டர். ஈஸியாக அழகாக 5 மார்க் 6 மார்க் அல்லலாம். ஓகே, இதில் மிஸ்டேக்கே வராது. கண்டிப்பாக நீங்கள் கரெக்டாக எழுதிட்டீங்க, இந்த ஃபார்மேட்டை கரெக்டாக நீங்கள் அப்ளை பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக ஃபுல் மார்க் 5 out of 5, 6 out of 6 அவ்வளோதான். இப்போ என்னென்னலாம் வந்து எக்ஸ்க்ளூட் பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ எண்டு வரைக்கும் பாருங்கள், நான் என்னென்னலாம் வந்து எடுக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன். ஸோ அதெல்லாம் வந்து இதோட லிங்க் பண்ணி தான் படிக்கணும். அதனால் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ எக்ஸ்க்ளூஷன் என்னென்னலாம் வந்து லெஸ் பண்ணணும் அப்படின்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு திங் டிஸ்கவுண்ட்ஸ். ஸோ டிஸ்கவுண்ட்ஸ் வந்து டேக்ஸ் இன்வாய்ஸில் பிஃபோரோ இல்லை அட் த டைம் ஆஃப் சப்ளையோ டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்கன்னா கண்டிப்பாக நம்ம என்ன பண்ணணும், லெஸ் பண்ணிடணும். ஓகே, நெக்ஸ்ட்டு போஸ்ட் சப்ளை டிஸ்கவுண்ட்ஸ். இது என்னது போஸ்ட் சப்ளை டிஸ்கவுண்ட்ஸ்னால் என்னது அப்படின்னா 2 கண்டிஷன்ஸ் இருக்குது. ஸோ அந்த 2 கண்டிஷன்ஸ் சாட்டிஸ்ஃபை ஆனிச்சுன்னா நம்ம லெஸ் பண்ணலாம். ஓகே, இல்லைன்னா நம்ம அதை லெஸ் பண்ணக்கூடாது. ஓகே, இல்லைன்னா என்ன பண்ணக்கூடாது, லெஸ் பண்ணக்கூடாது. போஸ்ட் சப்ளை டிஸ்கவுண்ட்ஸில் டூ கண்டிஷன்ஸ் என்னென்னா, இந்த டேர்ம்ஸ் ஆஃப் அக்ரிமெண்ட்டில் இந்த டிஸ்கவுண்ட் இருக்கணும், இல்லை ஐடிசி வந்து ரிவர்ஸ் பண்ணியிருக்கணும், ரெசிபியண்டால் ரிவர்ஸ் பண்ணியிருக்கணும். ஓகே, ஸோ இந்த 2 கண்டிஷன் வந்து சாட்டிஸ்ஃபை ஆனால் போஸ்ட் சப்ளை டிஸ்கவுண்ட்டை நம்ம லெஸ் பண்ணலாம். ஸோ இது ஒரு கொஸ்டின் கூட, தியரி கொஸ்டின்லேயே அது வரும். ஏன்னா வாட் ஆர் த 2 கண்டிஷன்ஸ் அப்படின்னு சொல்லி வரும் போஸ்ட் சப்ளை டிஸ்கவுண்ட்டுக்கு. ஸோ அதனால் பார்த்துக்கோங்க. ஓகே, ஸோ இந்த 2 கண்டிஷன் வந்து சாட்டிஸ்ஃபை ஆனால் நம்ம என்ன பண்ணலாம், போஸ்ட் சப்ளை டிஸ்கவுண்ட் வந்து லெஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது ஸ்டாகர்டு டிஸ்கவுண்ட். அதாவது என்ன, இந்த ஆஃபர் மாதிரிலாம் போடுவாங்க, நிறைய வாங்கினீங்கன்னா நீங்கள் நிறைய சேவ் பண்ணலாம் அப்படி சொல்லி இந்த மாதிரி ஆஃபர்லாம் போடுவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிறதுலாம் தான் ஸ்டாகர்டு டிஸ்கவுண்ட்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ அது எல்லாமே என்ன பண்ணணும், லெஸ் பண்ணணும். அடுத்தது பீரியட் எண்டிங்கு. ஸோ அதாவது ஆடி மாதம் முடிய போகுது, சீக்கிரம் வாங்க நல்லா டிஸ்கவுண்ட் போடுவாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி டிஸ்கவுண்ட்டு, ஸோ வால்யூம் டிஸ்கவுண்ட்டு இது எல்லாமே வரும் அதில். ஸோ அதையும் என்ன பண்ணணும், நம்ம லெஸ் பண்ணணும். ஓகே, ஸோ இப்போ என்னென்னலாம் பார்த்தோம், நார்மலான டிஸ்கவுண்ட்ஸு. ஸோ எதுவுமே ப்ளைனாக கொடுத்துட்டு டிஸ்கவுண்ட்னு கொடுத்தாங்கன்னா லெஸ் பண்ணிக்கோங்க. இல்லை போஸ்ட் சப்ளை டிஸ்கவுண்ட்னு கொடுத்தாங்கன்னா இந்த 2 கண்டிஷன் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகுதான்னு சொல்லி பாருங்கள். ஓகே, அண்ட் தென் வந்து ஸ்டாகர்டு டிஸ்கவுண்ட் இந்த மாதிரிலாம் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா ஸோ அதையும் லெஸ் பண்ணிவிடுங்க. பீரியாடிக் எண்டிங், ஸோ அந்த மாதிரி இயர் எண்டிங் டிஸ்கவுண்ட், வால்யூம் டிஸ்கவுண்ட் இதெல்லாம் கொடுத்துருந்தாலும் லெஸ் பண்ணுங்கள். ஸோ இதை லெஸ் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கலி உங்களுக்கு என்ன கிடச்சிரும், ஆன்சர் வேல்யூ ஆஃப் சப்ளை கிடச்சிரும். ஓகே, ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஃபார்மேட். இந்த ஃபார்மேட்டை அப்ளை பண்ணிட்டீங்கன்னா இதில் எல்லா கால்குலேஷன் எல்லா அட்ஜஸ்ட்மெண்ட்டையும் கொண்டு வந்து இதில் வச்சுட்டேன். ஸோ இந்த நீங்கள் ஃபார்மேட்டை கரெக்டாக இந்த மாதிரி இந்த சென்டென்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்க்ளூடுக்கு எக்ஸ்க்ளூடு எல்லாமே டிஸ்கவுண்ட் தான் நம்மளுக்கு தெரியும். ஸோ இந்த இடத்துல மட்டும் இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகணும்னு பார்க்கணும், அவ்வளோதான். ஓகே, ஸோ இப்போ பார்த்துட்டோமா, வேல்யூ ஆஃப் சப்ளை கிடச்சிருச்சு. இதோட முடிஞ்சிருச்சானா அதுதான் இல்லை. ஓகே, என்ன இருக்குன்னா நம்மளுக்கு இன்னொரு செக்மெண்ட் இருக்குது. ஐட்டம்ஸ் ஷுட் நாட் டேக். ஸோ இந்த மாதிரியான விஷயம்லாம் நம்ம எடுக்கக்கூடாது. ஃபஸ்ட்டு இருக்கிறது என்னது, சிஜிஎஸ்டி, எஸ்ஜிஎஸ்டி, யூடிஜிஎஸ்டி. சிஜிஎஸ்டி, எஸ்ஜிஎஸ்டி, யூடிஜிஎஸ்டி இதை வந்து என்ன பண்ணக்கூடாது, எடுக்கவே கூடாது. ஓகேவா, எடுக்கக்கூடாது. வெயிட், ஐ வில் ஷோ தேர். ஸோ நம்ம இங்கே என்ன பார்த்தோம், டேக்ஸஸ், டியூட்டிஸ், செஸ், ஃபீஸ் இதெல்லாம் பார்த்தோம் இல்லையா. டேக்ஸஸ்ன்னு நம்ம சிஜிஎஸ்டி இது டேக்ஸ் தானே போட்டுடலாம், ஆட் பண்ணிடலாம் அப்படின்னு நம்ம பண்ணக்கூடாது. ஓகே, நார்மலாக சிம்பிளாக டேக்ஸ் டியூட்டிஸ்னால் நம்ம ஆட் பண்ணலாம். சிஜிஎஸ்டி, எஸ்ஜிஎஸ்டிலாம் வந்திருந்தா என்ன பண்ணக்கூடாது, ஆட் பண்ணக்கூடாது. கன்ஃபியூஷன் பண்ணுவாங்க. அதனால தான் இந்த இடத்துல மார்க் பண்ணி சொல்கிறேன் ஒரு விஷயமும், சரியா. ஸோ இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு திங், அதே மாதிரி ஜிஎஸ்டி கம்பன்சேஷன் செஸ். இந்த மாதிரி அதே மாதிரி ஜிஎஸ்டி என்னது, கம்பன்சேஷன் செஸ்ஸு. ஸோ அதையும் என்ன பண்ணக்கூடாது, நம்ம எடுக்கவே கூடாது. ஸோ ஷுட் நாட் டேக். உங்களுக்கு நல்ல டிஃப்ரென்ஸ் புரிஞ்சுக்கோங்க. டிடக்ஷன் வேறு, நாட் டேக் அப்படிங்கிறது வேறு, சரியா. இது ரெண்டுமே கன்ஃபியூஸ் ஆகிடாதீங்க. ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்த்தோம், டிரான்சாக்ஷன் வேல்யூ. அதில் என்னென்னலாம் வந்து ஆட் பண்ணணுமோ அதெல்லாம் இன்க்ளூடில் பார்த்தோம். நெக்ஸ்ட்டு என்னென்னலாம் லெஸ் பண்ணணும் அதுலேருந்துங்கிறத பார்த்துட்டோம். அதோட முடிஞ்சிருச்சு நம்மளுக்கு, சரியா. லெஸ் பண்ண வேண்டியதை நம்ம லெஸ் பண்ணணும், ஆட் பண்ண வேண்டியதை நம்ம ஆட் பண்ணணும். ஓகே, ஸோ இப்போ நம்ம பண்ணுறப்போ நம்ம என்ன வேலையெல்லாம் தொடக்கூட கூடாது, அது பார்த்தாலே அது பக்கமே நம்ம போகக்கூடாது. அப்படின்னா தான் இந்த 4 விஷயம், சரியா. இந்த 4 விஷயமா நீங்கள் எடுக்காதீங்க. கொஷினில் பார்த்தோன்னே அப்படியே விட்டுருங்க. அதை டிடக்டும் பண்ணக்கூடாது, அதை ஆடும் பண்ணக்கூடாது, சரியா. ஸோ இந்த 2த்துக்கும் ஃபஸ்ட்டு டிஃபரன்ஸ் புரிஞ்சுக்கோங்க. அப்போ தான் இது வந்து நம்மளுக்கு மிஸ்டேக் இல்லாமல் வரும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் என்னது, சப்சிடிஸ் லிங்க்டு வித் சென்ட்ரல் கவர்மெண்ட் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட். ஓகே, இதை வந்து எந்த இடத்துல வந்து கன்ஃபியூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, நம்ம இங்கே பார்த்தோம் இல்லையா, இங்கே பாருங்க, சப்சிடிஸ் லிங்க்டு வித் ப்ரைஸ் பார்த்தோம்ல.
ஸோ ப்ரைஸ்னு கொடுத்தா மட்டும்தான் நான் என்ன சொன்னேன், ஆட் பண்ணணும்னு சொன்னேன். ஸோ சப்சிடிஸ் லிங்க் வித் கவர்மெண்ட் ஆர் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆர் ஸ்டேட் கவர்மெண்ட் இதெல்லாம் என்ன பண்ணக்கூடாது, டோட்டலாக நம்ம எடுக்கவே கூடாது. அதை பார்த்தாலும் நம்ம விட்டுட்டு போயிட்டே இருக்கணும். ஓகே, அதெல்லாம் எடுக்காதீங்க. வித் ப்ரைஸ், சப்சிடிஸ் லிங்க்டு வித் ப்ரைஸ் அப்படின்னு இருந்தால் மட்டும் எடுங்க, சரியா? ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு என்ன விஷயம் ஷுட் நாட் டேக் அப்படின்னா, செகண்டரி டிஸ்கவுண்ட்ஸ். வாட்? செகண்டரி டிஸ்கவுண்ட்ஸ். ஸோ இதை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, டிஸ்கவுண்ட்ஸில் வச்சு நம்மளை கன்ஃபியூஷன் பண்ணுவாங்க. செகண்டரி டிஸ்கவுண்ட் இந்த நம்ம எக்ஸ்க்ளூஷன் பண்ணுற இடத்துல செகண்டரி டிஸ்கவுண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்க, நம்மளை எக்ஸ்க்ளூஷன் பண்ணுற இடத்துல செகண்டரி டிஸ்கவுண்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்து நம்ம கன்ஃபியூஸ் பண்ணுவாங்க. நம்ம என்ன பண்ணுவோம், ஆமாம்ல நம்ம டிஸ்கவுண்ட் பார்த்தோமே, லெஸ் பண்ண சொன்னாங்க அப்படின்னு சொல்லி நம்ம லெஸ் பண்ணிடுவோம். அதான் இங்கே கூடாது. என்னென்னா, நம்ம செகண்டரி டிஸ்கவுண்ட் பார்த்தோம் அப்படின்னா எடுக்கவே கூடாது. ஷுட் நாட் டேக். ஸோ என்னென்ன விஷயம்லாம் நம்ம ஷுட் நாட் டேக் பார்த்தோம், சிஜிஎஸ்டி, எஸ்ஜிஎஸ்டி, ஓடிஜிஎஸ்டி, அந்த மாதிரிக்கா ஜிஎஸ்டி கம்பன்சேஷன் செஸ்ஸு, அதுக்கப்புறம் வந்து சப்சிடிஸ் லிங்க்டு வித் சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட், சம்திங் எல்ஸ், அண்ட் தென் செகண்டரி டிஸ்கவுண்ட். ஸோ இது எல்லாமே என்ன பண்ணக்கூடாது, எடுக்கவே கூடாது. ஓகே, ஸோ ஒன்ஸ் டக்குன்னு ஒரு ரிவிஷன் பண்ணிடலாம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வேல்யூ ஆஃப் சப்ளை பார்த்தோமா. ஸோ அந்த வேல்யூ என்ன வேல்யூவில் நம்ம டேக்ஸ்க்கு அப்ளை பண்ணுவோம், ரேட்டு அப்படிங்கிறதான். ஸோ அதில் ஃபஸ்ட்டு நம்ம என்ன எடுக்கணும், டிரான்சாக்ஷன் வேல்யூ. இவங்க தான் வந்து கிங்கு. ஸோ இவங்கள்ட்டேருந்து தான் நம்ம ஆடோ லெஸ்ஸோ பண்ண போகிறோம். அதில் என்ன பண்ணுறோம், ஃபஸ்ட்டு டேக்ஸு, டியூட்டிஸு, செஸ்ஸு, ஃபீஸு வித்தவுட் அதர் தேன் சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட், சிஜிஎஸ்டி, எஸ்ஜிஎஸ்டி, யூடிஜிஎஸ்டி இது எல்லாமே இருக்கிற டேக்ஸு, டியூட்டிஸு, செஸ்ஸு, ஃபீஸு. ஓகே, அப்புறம் தேர்ட் பார்ட்டிக்கு கொடுக்குற டிரான்சாக்ஷன், அப்புறம் இன்சிடென்ஷியல் எக்ஸ்பென்சஸ் விச் இஸ் ஐ பிளே இந்த பிடி பீரியட், வால்ரஸ் லவ்ஸ் கேட்ஸ் அண்ட் டாக்ஸ். ஸோ மறக்கவே கூடாது. ஓகே, ஸோ ஐக்கு என்ன பார்த்தோம், இன்ஸ்பெக்ஷன் அண்ட் தென் இன்ஸ்டாலேஷன். கரெக்டாக. பீக்கு வந்து என்ன பார்த்தோம், பேக்கிங் அண்ட் டெஸ்டிங். டபிள்யூக்கு வெயிட்மெண்ட், வால்ரஸ் வெயிட்டாக இருக்கும்ல. அப்புறம் லவ்ஸ் லோடிங். கேட்டுக்கு இருக்க 2 என்னது, கமிஷன் ஒன்று, சர்டிஃபிகேஷன் சார்ஜ் ஒன்று. டிக்கு இருக்கிறது என்னது, டிசைன் ஒன்று, அண்ட் தென் டெலிவரி குட்ஸ். ஓகே, ஸோ அப்புறம் என்ன பார்த்தோம், அவுட்வார்ட் ஃப்ரைட்டு, டிரான்சிட் இன்சூரன்ஸ் இதெல்லாம் ஆட் பண்ணணும். அதுக்கப்புறம் இன்ட்ரெஸ்ட்டு, லேட் ஃபீ, பெனால்ட்டி இதெல்லாம் ஆட் பண்ணணும். அப்புறம் சப்சிடிஸ் லிங்க்டு வித் ப்ரைஸு. ஓகே, அதை ஆட் பண்ணணும். அடுத்தது இன்ட்ரெஸ்ட் ஃபார் டிலேட் பேமெண்ட், அதையும் ஆட் தான் பண்ணணும். பட் சின்ன கால்குலேஷன், இன்ட்ரெஸ்ட் டிவைடட் பை 100 ப்ளஸ் டேக்ஸ் ரேட், கொஷினில் கொடுத்துருக்கிற டேக்ஸ் ரேட்டு இன்ட்டு 100. ஸோ இதை போட்டால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும், இன்ட்ரெஸ்ட் ஃபார் டிலேட் பேமெண்ட் வந்து கிடைக்கும். ஸோ நெக்ஸ்ட் என்னது, எக்ஸ்க்ளூஷன்ஸ். என்னென்னலாம் லெஸ் பண்ணணும், லெஸ் பண்ண வேண்டியது ஒன்றே ஒன்று தான், டிஸ்கவுண்ட் தான். அதில் சில டிஃப்ரெண்ட்டான கேட்டகரிஸ்லாம் இருக்குது. ஃபஸ்ட்டு நார்மலான டிஸ்கவுண்ட், அதாவது பிஃபோர்லேயோ இல்லை அட் த டைம் ஆஃப் சப்ளைலையோ கொடுக்குறது, டேக்ஸ் இன்வாய்ஸில் மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த டிஸ்கவுண்ட்டு. அதுக்கப்புறம் என்னது, போஸ்ட் சப்ளை டிஸ்கவுண்ட். அதுக்கு நம்மளுக்கு 2 கண்டிஷன்ஸ் வந்து இருக்குது. ஒன்று டேர்ம்ஸ் ஆஃப் அக்ரிமெண்ட், இன்னொன்று ரெசிபியன்ட் வந்து ரிவர்சல் பண்ணியிருக்கணும், ஐடிசி. அடுத்தது ஸ்டாகர்டு டிஸ்கவுண்ட், அது வந்தாலும் நம்ம லெஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் பீரியாடிக் எண்டிங் டிஸ்கவுண்ட், வால்யூம் டிஸ்கவுண்ட், இதெல்லாம் என்ன பண்ணணும், நம்ம டோட்டலாக லெஸ் பண்ணிட்டோம், நம்மளுக்கு என்ன கிடைக்கும், வேல்யூ ஆஃப் சப்ளை கிடைக்கும். ஓகே, ஃபைனலி என்ன பார்த்தோம், ஐட்டம் ஷுட் நாட் டேக்ல என்ன பார்த்தோம், சிஜிஎஸ்டி, எஸ்ஜி, டியூட்டி, ஜிஎஸ்டி கம்பன்சேஷன் செஸ், சப்சிடிஸ் லிங்க் வித் சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட், செகண்டரி டிஸ்கவுண்ட். ஓகே கைஸ், ஸோ அவ்வளோதான் கைஸ். இவ்வளோ இந்த சாப்டர் ரொம்ப ஈஸி தான். ஸோ இந்த சாப்டரை வந்து கான்செப்ட்ஸ் இப்போ நீங்கள் வீடியோ பார்த்து முடிச்சுட்டு உடனே வந்து சம்ஸ்லாம் ட்ரை பண்ணுங்கள். எந்த சம்ஸ் நீங்கள் எடுத்தாலும் உங்களுக்கு இதை தாண்டி எதுவுமே வராது. நீங்கள் இப்போ நான் சொன்ன கான்செப்டில் ஸ்ட்ராங்காக இருந்தீங்க அப்படின்னா உங்களால் எல்லா சம்ஸும் சால்வ் பண்ண முடியும். ஓகே, ஃபார் உங்களுக்கு டவுட்டாக இருந்துச்சுன்னா ஜஸ்ட்டு ஒரு எம்டிபி கொஷினோ ஒரு ஆர்டிபி கொஷின், ப்ரீவியஸ் இயர் கொஷின் இது எல்லாமே எடுத்து சால்வ் பண்ணி பாருங்கள். ஓகே, ஸோ டெஃபினெட்லி யூ வில் கெட் த ஆன்சர். ஓகே, ஏதாவது வந்து டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் இப்படி ஒரு தமிழ் சேனல் இருக்குதுன்னு சொல்லி ஷேர் பண்ணுங்கள். ஓகே, ஸோ நீங்கள்லாம் எவ்வளோ சப்போர்ட் கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு நான் வந்து இன்னும் ஃபாஸ்ட்டாக வீடியோஸ்லாம் அப்லோட் பண்ணுவேன். ஓகே, என்ன டவுட்னாலும் கேளுங்க. ஓகே, தேங்க்யூ கைஸ். அண்டில் தென் திஸ் இஸ் ஸ்வேதா சைனிங் ஆஃப்.